அனகொண்டா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தை பத்தி சொல்லணும்னா, அனகொண்டா படத்துல எப்படி ஒரு பூவை தேடி ஒரு காட்டுக்குள்ள ஒரு டீம் போவாங்களோ, அதே மாதிரி டைனோசரோட டிஎன்ஏ தேடி டைனோசர்லாம் வாழ்ற ஒரு ஐலாண்டுக்கு ஒரு டீம் போறாங்க. சும்மா ஏதோ ஒரு டைனோசர் கிட்ட டிஎன்ஏ எடுத்துட்டு வராம நீர், நிலம், வானம்னு 3 வகையான டைனோசர் கிட்ட போய் டிஎன்ஏ எடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் ஃபேமிலியா நாங்க இந்த சைடு தான் பிக்னிக் போவோம் அப்படின்னு அந்த டைனோசர் வாழ்ற ஒரு கடல் பகுதிக்கு போறாங்க. சோ இந்த ரெண்டு டீம் எப்படி ஒண்ணா சந்திக்கிறாங்க, கடைசியில இவங்க எப்படி உயிரோட வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. என்னதான் இந்த படத்துல யார் எப்ப சாவாங்க நமக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும், அந்த சீன்ல டைனோசர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கடல்ல திமிங்கல மாதிரி ஒரு டைனோசர், நிலத்துல தலை இல்லாத யானை மாதிரி ஒரு டைனோசர், பத்தாததுக்கு வானத்துல வவ்வாலும் டிராகுலாவும் சேர்ந்த மாதிரி ஒரு டைனோசர். இது எல்லாத்துக்கு மேல ஜுராசிக் பார்க்கோ ஜுராசிக் வேர்ல்டோ டீரெக்ஸ் இல்லாம இருக்குமா? என்னதான் படம் ஃபுல்லாவும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டைனோசர்ஸ் அங்கங்க காமிச்சாலும் கடைசியா ஒரு டைனோசரை காட்டுவாங்க. சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி இருக்கும். அதெல்லாம் கருவிலே அழிச்சிருக்கலாம். பழைய ஜுராசிக் பார்க் அளவுக்கு இல்லனாலும் இந்த ஜுராசிக் வேர்ல்ட போய் பார்க்கலாம். எனக்கு இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட்டான சீன் எதுனா, கடல்ல ஒரு திமிங்கல மாதிரி ஒரு டைனோசர் வரும். அது கூட ஒரு சேசிங் சீன் நடக்கும். அந்த சீன் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட் சீன் எது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.